அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் சருமம் மற்றும் அழகியல் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்க சருமம் மற்றும் அழகியல் துறை நிபுணர் ரத்னவேல் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. இன்னைக்கு உடல் எடை குறைப்பு பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயமும் கூட டாக்டர். அண்ட் எப்படியெல்லாம் உடல் எடையை குறைக்கணும், டயட் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய சந்தேகங்கள் இருக்குது. முதல்ல இந்த உடல் எடை குறைப்புங்கிறது அவசியம்னா யாருக்கெல்லாம் தேவைங்கிறத சொல்லுங்க. நான் என்கிட்ட பேஷண்ட் வர்றவங்கள்ட்ட உடம்பை குறைக்கணுமா, ஆமாம், நாக்கை பாதி வெட்டணும் பரவாயில்லையா அப்படிமாண்டாமா. ஏன்னா இதை இப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு டக்குன்னு புரியுண்டாமா. என்னென்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கிறது, சர்ஜிக்கலாக போயிடலாம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுமா. இதில் இந்த உடம்பு எடை குறைக்கிறதுல 70% டயட், 20% எக்ஸசைஸ், 10% தான் ஒரு டாக்டரோட வேலை. உடம்பு எடை குறைக்கிறதுல மெயினான வேலை பேஷண்ட் கையில் தான் இருக்குது, 90%. அப்போ டயட் நமக்கு எப்படி பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி கால்குலேட் பண்ணணும், அதுதான் மெயின்மா. அப்புறம் இது தேவையா அப்படின்னு கேட்டால், இந்த சொசைட்டியில் அழகு தான் முக்கியம். அழகாக இருந்தால் தான், ப்ரெசன்டபுளாக இருந்தால் தான் எதுலேயும் முன்னாடி வர முடியும். டயட் இது ஃபஸ்ட் டாப்பிக்காக எடுத்துக்கிடுவோம். டயட்டை நம்ம எப்படி நார்மலாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீ 60 கிலோ வெயிட்னு வையுமா, 60 × 30 கேலரி இல்லைன்னா 32 கேலரி, அப்போ கிட்டத்தட்ட 2000 கேலரி. உனக்கு ஒரு நாளைக்கு 2000 கேலரி தான் நீ சாப்பிடலாம். நான் 65 கிலோ அப்படின்னா நான் 2200 2300 கேலரி வரைக்கும் சாப்பிட்லாம். அதாவது அவங்க வெயிட்டோட 30லேருந்து 32 கேலரியை பெருக்குனா எவ்வளோ வருதோ அதுதான் நார்மலாக ஒரு மனுஷனோட டயட் வேல்யூ. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் பட்டாபுரம் சென்னை 72லேருந்து பேசிட்டு இருக்கேன் மேம். நல்லதுமா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங்மா. டாக்டர், நீங்கள் சொல்கிறது மேல்தட்டு மக்கள்லேருந்து கீழ்த்தட்டு மக்கள் புரிகிற அளவுக்கு சொல்கிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டாக்டர். தேங்க்யூம்மா. சில டாக்டர்ஸ் பேசுகிறச்ச அவங்க லாங்குவேஜில் பேசுவாங்க, புரியவாது. இல்லைம்மா, அம்மா அது தப்பு. அவங்க கிளினிக்கில் நல்லா பேசுவாங்க, நிறையா பேசுவாங்க. நான் கிளினிக்கில் எங்கேயும் ப்ரைவேட்டில் பேச முடியறதில்ல, அதனால தான் டிவியில் பேசிக்கிட்டே இருக்கேம்மா. ஓகே சார், ரொம்ப நல்லது சார். பட் என்னுடைய ப்ராப்ளம், எனக்கு 35 ஏஜ் ஆகுது. சொல்லுமா. எனக்கு பித்த வெடி பண்ணுறாங்கல்ல டாக்டர். ஆமாம்மா. அது எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்தே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது, பட் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பனி சீசன் இன்னும் அதிகமாயிருக்கு டாக்டர். இல்லைம்மா, பின்னங்காலில் மாத்திரம் தான் இருக்கா, இல்லை முன்னாடி இருக்காம்மா? ஃப்ரண்ட்ல இல்ல, அடி இந்த சைடுல குதிக்காலன்றாங்க. ஏங்க? சரிம்மா. அம்மா இங்கே பாருங்க, இந்த பித்த வெடிப்புக்கு காரணம் தோலில் தண்ணி சத்து குறைஞ்சு போயிருச்சு. ஓகே சார். உங்களுக்கு சின்ன வயசுலேயே இருந்திருக்குன்னா தோலில் அந்த தண்ணி சத்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வரும். பூமியில தண்ணி இல்லைன்னா பூமி வெடிச்சு போயிடும். தோல்ல தண்ணி சத்து குறைஞ்சா தோல் வெடிச்சு போயிடும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு நாங்க எப்பவும் பொதுவா சொல்றது லெதர் ஷூ போட்டோம்னா, லெதர் நம்ம வேர்வையை உள்வாங்கும், எப்பெல்லாம் தேவையோ திரும்ப கொடுக்கும். அப்போ வெடிப்பே வராது. உனக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் லெதர் ஷூ தான்மா. நீ லெதர் ஷூ போட ஆரம்பிச்ச பிறகு இது வரவே செய்யாது. ஒன்று. ரெண்டாவது, குளிர்காலத்தில் கூடுறது ஏன் அப்படின்னா, வேர்வை வராததுனால, வேர்வையும் இல்லை, நார்மலாகவே நமக்கு ட்ரை ஸ்கின், அதனால வெடிக்குதுமா. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாமா? இலோவீரா மாய்ஸ்சரைசர். இலோவீரா இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு ஷூ மாட்டுமா, உன்னோட பிரச்சனை சரியாயிருமா. நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. என்ன சந்தேகமா டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுடாம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அம்மா. சார், எனக்கு உதட்டுல கால்ல வெண்புள்ளி வெள்ளையா இருக்குங்க சார். விட்லைகோ. ஆமாங்க சார். வயசு என்னம்மா உனக்கு? 24ங்க சார். கல்யாணம் ஆயிட்டாமா? ஆயிடுச்சுங்க சார். ஒரு பாப்பா இருக்கா. சரிம்மா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கியாம்மா? எடுத்துட்டு இருக்கேன் சார். டேக்ரோலிமஸ் ஆயின்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க எனக்கு. சரிம்மா.
அதை பூசிட்டு காலையில 7 to 8 மணிக்குள்ள வெயில்ல காட்ட சொன்னாங்க. சரி. அது செஞ்சிட்டு இருக்கேங்க சார். நானும் ரொம்ப நாளா ட்ரை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இது எதுவும் அம்மா இங்கே பாரு. சொல்லுங்க. அம்மா விட்லைகோ வந்து தோலுக்குள்ள கலர் கொடுக்குறானு செத்து போயிருச்சு. அந்த இடம் வெளுத்து போயிருச்சு. சொல்லுங்க. அந்த இடத்த சுற்றி இருக்கிற அணுக்களை கொண்டு வரணும். அப்போ அந்த இடத்த எரிக்கணும். நான் கொடுக்குற போகிற மருந்து உனக்கு புண்ணாகும், கொப்பளம் வரும், வலிக்கும். பொறுத்துக்கிட்டு வேணா இந்த மருந்தை போட ஆரம்பிச்சேன்னா சுத்தமாக சரியாக போயிடும்மா. ஓகேங்க சார். அதாவது எப்படின்னு பாருமா, இப்போ இது வெள்ளை. ஆமாங்க சார். வெள்ளையில் அணு இல்லை, சுற்றி இருக்கிற இடத்துலேருந்து கொண்டாடணும். அப்போ நான் இந்த இடத்த வந்து எரிக்கணும். சொல்லுங்க. நான் சொல்கிற மருந்தை நோட் பண்ணிக்கோமா. சரிங்க. MNL லோஷன் காலையில் போடணும். 7 மணி வெயிலுக்கு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் காட்டணும். வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ காட்டினேன்னா போதும். போட்டுட்டு காட்டிட்டு வாஷ் பண்ணிடணும். போடணும், 7 மணிக்கு காட்டணும், வாஷ் பண்ணிடணும். MNL சொல்லுங்க சார். MNL நைட்டு ஆயின்மெண்ட்டுமா 5FU 1% க்ரீம். 1% க்ரீம். இந்த க்ரீமை டெய்லி நைட் அது மேலே போட்டுக்கிட்டே வரணும். இது டெய்லி பண்ணணும். ரொம்ப புண்ணாயிருச்சுன்னா நிப்பாட்டிக்கோ. ஆறுன பிறகு திரும்ப போடு. புண்ணாகணும், ஆற விடணும், புண்ணாகணும், ஆற விடணும். இது செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா 2-3 மாதத்தில் சரியாக போயிடும்மா. கூட சேர்த்து கொஞ்சம் அயன் டேப்லெட்ஸ் போடணுமா. அயன் டேப்லெட்ஸ் வந்துமா சோஃபர், SOFER. இந்த சோஃபர் மாத்திரையே டெய்லி நைட்டு போடுமா ஒரு 3 மாதத்துக்கு. சோஃபர் SOFER. இதில் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா 5FU ஆயின்மெண்ட். இது வந்து ஆக்சுவலாக 5-ஃப்ளோரோயுராசில்னு ஒரு ஆயின்மெண்ட். இது வந்து கேன்சருக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஆயின்மெண்ட். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை உபயோகப்படுத்தும் போது என்னை எல்லாரும் முட்டாள்னே சொன்னாங்க. இவர் இதை கொண்டாந்து இதை யூஸ் பண்ணுறாரு. பேசிக் ஐடியா வந்து புண்ணாக்கணும். அது ஏதோ ஒரு வழியில் புண்ணாக்கும்னு ஆரம்பித்ததான் இப்போ வந்து ரெகுலராக எல்லாருமே இதை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் டேக்ரோலிமஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் தாம்மா. பட் க்யூர் பண்ணணும், வேகம் பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வலியை பொறுத்துக்கிட்டேன்னா இந்த மருந்தை போட்டேன்னா கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிருமா. நான் இந்த 5FUவில் ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணி முடிச்சிருக்கேன்டாம்மா. இந்த 5-ஃப்ளோரோயுராசில் வந்து ஆன்டி கேன்சர் ட்ரக்காக இருந்து அந்த ஆன்டி கேன்சர் அது எதுக்காகனா நம்ம சர்வைக்கல் கேன்சர் அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெடிசன்டாம்மா, ஆயின்மெண்ட்டாகவே. இந்த ஆயின்மெண்ட்டை வார்ட், அதாவது அரும்பாறை, தோலில் வர அரும்பாறை, அப்புறம் இந்த மாதிரி வெள்ளை புள்ளிகள் எல்லாம், அப்புறம் ஒரு 2-3 டிசீஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்து அது நல்லா ஒர்க் அவுட் ஆகி இப்போ ஒரு ட்ரையல் மாதிரி போட்டு அதை ஒரு பப்ளிகேஷனும் பண்ணியிருக்கேன்டாம்மா. இந்த 5FU போட ஆரம்பித்தாங்கனாலே பொதுவாக இந்த விட்லைகோ இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறதுமா, மெதுவாக பண்ணணும், பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடுறதுமா, பறவை விட்டுட்டு பிறகு வாழ்க்கை போயிடுச்சுன்னு அழுகிறது. இந்த 5FU போட்டால் ஒண்டர்ஸ். தி ஒன்லி திங் பெயின் இல்லைன்னா கெயின் இல்லை. நிச்சயமாக தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க டாக்டர்? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா உடல் எடையிலிருந்து இன்டூ 30 இல்லைன்னா இது உனக்கு ஈஸிடாமா. இது ஈஸிமா. அதாவது நான் அந்த 30ங்கிறதுக்கு நார்மலாக 30 இல்லைம்மா, 32 33 என்னம்மா. இந்த 33 கவுண்ட் பண்ணேன்னா நம்மளோட கேலரி எவ்வளவுன்னு வந்துடும்மா. இப்போ நீ 60 கிலோ, உனக்கு 2000 கேலரி. இப்போ 2000 கேலரி தான் நீ எடுக்கலாம். இது ஒரு இதுடாம்மா. ரெண்டாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ். பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து ஹைட் டிவைடட் பை வெயிட் டிவைடட் பை ஹைட் டு தி ஸ்கொயர்ட். அதாவது இப்போ நம்ம 60 கிலோ டிவைடட் பை நீ 1.5 மீட்ரு உயரம்னு வை. 1.5 இன்ட்டு டபுள்னா 3. 60 டிவைடட் பை 3 20. இப்போ உன்னோட BMI வந்து 20மா. 20னா நார்மல். 20 to 25 டிசைரபிள், நல்லது. 30க்கு மேலே போனால் ஒபிசிட்டி, ஹார்ட் அட்டாக் வந்துடும், சுகர் வந்துடும், எல்லாம் வந்துடும். 20க்கு கீழே இருந்தால் மேல்நரிஷ்ட், அவங்களுக்கு சத்தே இல்லை, உடம்புல ஒன்றுமே இல்லைன்னா. அப்போ 20லேருந்து 25க்குள்ளே மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு வெயிட்டை பார்க்கணும். வெயிட் டிவைடட் பை ஹைட் டு தி ஸ்கொயர். அதாவது ஹைட் எவ்வளோ இருக்குமோ அதை மீட்டரில் ஸ்கொயர் பண்ணிக்கணுமா. இப்போ 1.2 மீட்டர்ஸ் 1.3 மீட்டர்ஸ்னால் அதை அப்படியே டபுள் பண்ணி அதை டிவைட் பண்ணோம்னா அதுதாம்மா நம்மளோட BMI. நம்ம போய் எங்கேயும் போய் நிற்கலாம் வேண்டியதில்லை. எல்லா மால்லையும் இப்போ நடுக்க வச்சுருக்காங்க.
நம்மளே வீட்டில் உட்காந்து கால்குலேட் பண்ணிடலாம். நம்ம வெயிட் டிவைடட் பை இது, இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டோம்னா போதுண்டாம. பட் இதில் என்னென்னா, நம்ம டயட் வந்து ஒரு சவுத் இண்டியன் டயட் வந்து நிறையா மாறிடுச்சு. முன்னாடி வந்து டயட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரோட்டீன் அதிகமாகவும் கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் ஃபேட் கம்மியாகவும் இருக்கும். இப்போ ஃபேட் அதிகமாக போயிடுச்சு, கார்போஹைட்ரேட் அதிகமாக போயிடுச்சு, ப்ரோட்டீன் தேவை குறைஞ்சி போயிடுச்சு. எப்படி குறைஞ்சிருச்சு? நம்மளோட டயட் பேட்டர்ன் எப்படி மாறிட்டோம்? பிஸா என்ன மெயின், அதாவது இந்த ஒரு பிஸாவில் அது நான் இந்த கேலரி சார்ட் சொன்னால் பயந்து போயிடுவோண்டாம்மா. இப்போ 2000 கேலரி இப்போ உனக்கு நீ சாப்பிட வேண்டியது. நான் உன்னைய வச்சே பேசிகிட்டே வரேன். காலையில் இட்லி சாப்பிட்றோம், ஒரு இட்லி 25 கேலரி. ஒரு சின்ன இட்லினா இவ்வளோ பெரிய குஷ்பு இட்லின்னு சொல்லிட்டு அது ஒரு 25 இட்லின்னு 25 கேலரின்னு சொல்லக்கூடாது. 25 கேலரிங்கிறது ஒரு சின்ன இட்லி. அதே இது பெரிய இட்லியாக போக போக 100 150. நம்ம ஸ்மால்னு சொல்கிறது ஒரு சின்ன ஒரு இட்லி, ஒரு 2 இட்லி, சாம்பார், சட்னி, வடை, இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட 200 கேலரி. ஒரு காஃபி 150 கேலரி, ஒரு காஃபி 150 கேலரி. சரியா? அதாவது அதை எப்படி சொல்கிறதுனா, ஒரு பால் வந்து 100 ml-க்கு 120 கேலரி. நீ அதில் அந்த சுகரை சேர்ப்பீங்க, அதை சேர்ப்பீங்க, அது ஒரு 30 கேலரினா 150 கேலரி. அப்போ காலையில் நீ 2 இட்லி சாப்பிட்டா, சின்னதாக சாப்பிட்டா, நான் சொன்னது மாத்திரம் சாப்பிட்டா 350 கேலரி ஆயிடுச்சு. வடை சாப்பிட்டோம்னா ஒரு வடை 150 கேலரி. இப்படி கேலரிலாம் சொல்லி மிரட்டுறீங்களே. அம்மா இதுதான் இப்படி தான் கால்குலேஷன். இது ரொம்ப சிம்பிள். சரியா? வடை. அப்புறம் ஒரு நாளைக்கு 5 காஃபி குடிக்கிறாங்கன்னு வை. ஒரு நாளைக்கு 5 காஃபி குடித்தாங்கன்னா அவங்க ஒரு 750 கேலரி காஃபிலே குடிச்சிடுறாங்க. இது ஒரு பக்கம். அப்புறம் மத்தியானம் சவுத் இண்டியன் தாலி. இந்த சவுத் இண்டியன் தாலி நார்மலாக சாப்பிடக்கூடிய சவுத் இண்டியன் ஃபுட்டாக இருந்தால் 1000-லேருந்து 1200 கேலரி. அதாவது ஒரு கப் ரைஸு, சாம்பார், ரசம், கூட்டு, தயிர் எல்லாம் சேர்த்தோன்னா அதில் இதெல்லாம் எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். டாக்டர் தொடர்ந்து பேசலாம் ஒரு நேயர் தொடர்பில். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. வெடிப்பு ரொம்ப கால்ல நிறைய இருக்கு, பிறந்ததுல இருந்தே இருக்கு, போகவே மாட்டேங்குது. என்ன மருந்து போட்டாலும் போல. வெடிப்பு தானேம்மா கால்ல? ஆமா வெடிப்பு. அது வெடிப்பு இப்போ தான்மா சொன்னேன். எலோவேரா க்ரீம் போட்டால் வெடிப்பெல்லாம் போயிடுமா. ஷூ போடுமா, ஷூ போட்டேன்னா திரும்ப வராது. நன்றிம்மா, நன்றி டாக்டர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சவுத் இந்தியன் தாலி பற்றி சொன்னீங்க நீங்கள். ஆனால் அதுலேயே வந்து இப்போ இந்த காஃபி இதெல்லாம் சேர்த்தாலே அந்த 2000 கேலரிங்கிறது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ இதில் ஒரு 1200 கேலரி சாப்பிட்டாச்சா? காலையில் ஒரு 300 350 கேலரி நீ சாப்பிட்டியா? இப்போ 1800 போயிடுச்சு, 1500 போயிடுச்சு. நைட்டு இப்போ ஒரு 2 சப்பாத்தி இல்லை 2 தோசை, சட்னி, சாம்பார், 2000 கேலரி ஓவர். சரியா? இதில் நீ நடுவில் காஃபி குடிக்கிற, எங்கேயாவது வீட்டுக்கு போனால் ஸ்வீட்டை சாப்பிட்ற, ஐஸ்கிரீமை சாப்பிட்ற, இப்படியே போய்கிட்டே இருக்குது. இதில் நம்ம என்னென்னமா இந்த ஹை டயட் வேல்யூ, ஹை கேலரி வேல்யூ இருக்கிற டயட்டை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறதாண்ட நம்ம மெயின். இப்போ பேலன்ஸ்டு டயட், இது வந்து பேலன்ஸ்டு டயட். இந்த பேலன்ஸ்டு டயட்டில் நம்ம ஆட் பண்ணுறது இந்த ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட்றது. அதாவது சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஆப்பிள் சாப்பிட்றேன், ஆரஞ்சு சாப்பிட்றேங்கிறது. இதை வந்து ஆப்பிள் ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு சாப்பாடை கட் பண்ணால் பரவாயில்ல, சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு கூட சேர்த்து இதையும் சாப்பிட்றது. சில பேர் இந்த மசால் கல்லை சாப்பிடுவாங்க. மசால் கல்ல 100 கிராமுக்கு 450 கேலரி. 100 கிராமுக்கு 450 கேலரி. அதே இது முந்திரி பருப்புக்கு 100 கிராமுக்கு 550 கேலரி. அதே இது பாதாமுக்கு 100 கிராமுக்கு 650 கேலரி. இந்த டிஃப்ரென்ஸ் பாருடாமா. அப்போ நட்ஸை விடணும், இந்த கிராக் பண்ணுற ஐட்டங்கள் எல்லாத்தையும் விடணும். இந்த சிப்ஸு, உருளைக்கிழங்கு செய்யக்கூடிய ஐட்டம். ஏன்னா நம்ம வெஜிடபிள் ஐட்டம்லேயே ரொம்ப கேலரி இருக்கிறது உருளைக்கிழங்கு தான். ஒரு தக்காளிக்கு 15 கேலரி, ஒரு பீட்ரூட், ஒரு கேரட், இல்லை வேறு ஏதாவது இந்த காலிஃப்ளவர் எது பண்ணாலுமே 100 கிராமுக்கு கேலரி வந்து 15-20 கேலரி தான். சரியா? பட் ஒரு உருளைக்கிழங்குக்கு 100 கேலரி. அது வந்து 100 கிராம் இல்லை, ஒரே ஒரு உருளைக்கிழங்குக்கு நான் சொல்கிறது. ஒரு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டு போட்டு விட்டுருமா, உருளைக்கிழங்கு தெரியாது, ஆனால் கேலரி ஏறிக்கிட்டே இருக்கும்.
இது ஒரு இதுடாமா. இதை நம்ம எப்படி கட் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் பொதுவாக சொல்கிறதுமா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக. ஏன்னா வெஜிடபிள் கேலரிஸ் எல்லாம் ரொம்ப கம்மிமா. எப்படி கம்மின்னா, ஒரு கேரட்டை எடுத்து சாப்பிட்றோம், கேரட்டை கூட்டு வச்சு சாப்பிட்றோம்னா கேரட் 20 கேலரி. இதை எடுத்து இப்படி சாப்பிட்றதுலே அந்த 20 கேலரி போயிடும். அப்போ இட் பிகம்ஸ் 0 கேலரி. ஓ ஓகே ஓகே புரியுது. இது வந்து நான் சொல்கிறது 0 கேலரி டயட். இந்த வெஜிடபிளில் வந்து எவ்வளவு நீ சாப்பிட்டாலும், நீ ஒரு கூட வச்சு வெஜிடபிளை பூரா சாப்பிட்டாலும் இட் பிகம்ஸ் 0 கேலரி. பிகாஸ் நம்ம அது சாப்பிட்றது, நம்ம யூஸ் பண்ணுற கேலரி, நம்ம நடப்போம், பார்ப்போம், டிவியை பார்ப்போம், இங்கிட்ட வருவோம், இந்த கேலரி இதில். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உன் பேர் கார்த்திக், காரைக்குடிலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஓ சார், வணக்கம் சார். சொல்லுங்கள் கார்த்திக். சார், அந்த முதுகில் வந்துட்டு பருவாக இருக்குது சார். சரி. அது வந்து பெருசாகி சலை வச்சு வெடிச்சிருது சார். சரி. பள்ளமாயிருது, தழும்பாயிருது. பல்லல சார், வெடிச்சு வச்சு அந்த கருப்பு கருப்பாக வருது சார். சரி. உங்கள் வயசு என்ன இப்போ கார்த்திக்? 19 சார். 19 வயசில் பரு வரத்தாம்பா செய்யும். நமக்கு வந்து தழும்பு வராமல், பள்ளம் வராமல், பரு கூடுதல் வராமல் இருக்கிறதுக்கு மருந்து போடணும். 6 மாதம் பண்ணணும். 6 மாதம்னா 6 மாதம் பண்ணணும். 1 மாதம் போட்டேன், டாக்டர் முட்டாள், நம்ம தான் அறிவாளி நினச்சிட்டு 1 மாதத்தில் விட்டோம்னா திரும்ப அதே மாதிரி பெருசாக வரும், திரும்ப தழும்பு வந்துடும். நீங்கள் செய்ய வேண்டியது ஏசிஎன் க்ரீம். இந்த க்ரீமை டெய்லி நைட்டு போடுங்க. M+100 ஒரு டேப்லெட், இதை ரெகுலராக போடுங்க. 6 மாதம் போடணும். 1. இந்த பருவு வந்தோடனே நார்மலாக எல்லாரும் கேட்குற கேள்வி, என்ன சோப்பு போட, என்னென்ன சாப்பாடெலாம் அவாய்ட் பண்ணணும், பொடுகு இருக்கா? சாப்பாடுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஹார்மோனல். இது வந்து ஒரு வயசில் வந்து போகிறது. ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதா, அதை சாப்பிடக்கூடாதா, இதை சாப்பிட, நல்லா சாப்பிடுடா. என்ன சார் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க? சாப்பாடு இதை விட்டா வந்து, நீ விட்டாலும் வரும், சாப்பிட்டாலும் வரும். பருவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. சார், நான் சாக்லேட் கொடுக்க மாட்டேன் என் பிள்ளைக்கு. அவங்க வந்து சொல்கிறத, என் பிள்ளைக்கு நான் சாக்லேட் கொடுக்க மாட்டேன், ஐஸ்கிரீம் கொடுக்க மாட்டேன், அதை கொடுக்க மாட்டேன், இதை கொடுக்க மாட்டேன், ஆனாலும் பரு வருது அப்படிம்பாங்க. ஸோ டயட்டுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. பொடுகுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கா? இந்த லேடிஸ் வர்றவங்க எல்லாரும் வந்தோடனே, சார் எனக்கு பொடுகு இருக்குது, தலையிலேருந்து பொடி பொடியாக உதிருது, உதிர்ந்து முதுகில் உதிருது, முகத்தில் உதிருது, முகத்தில் பட்டனே பருவாயிருது அப்படிம்பாங்க. ஆமாம்மா, எரிமலை வெடித்து செதறி எல்லாம் மேலே விழுந்தோடனே பருவாயிருமா? பரவாயில்லம்மா, பொடுகுக்கு நான் மருந்து தரேம்மா. ஏன்னா அவங்கள்ட்ட பொடுகுனால இது வரலைன்னு சொன்னால் யாரும் நம்புறதில்ல. அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா வச்சுட்டு வந்துடுறாங்களா, பொடுகுக்கு மருந்து கொடுத்துட வேண்டியது, பருவுக்கு மருந்து கொடுத்துட வேண்டியது. பட் பேசிக்காக ரெண்டுக்குமே ஒரு சம்பந்தம் இல்லை. நன்றி சார் டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, தொடர்பில் இருக்கீங்களா? டாக்டர், இப்போது நீங்கள் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் சொல்கிறீங்க. இதில் இருக்கக்கூடிய சில சத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம நிச்சயம் வேணும் தானே? அதாம்மா. அதாவது பேசிக் பாருடம்மா. அதாவது முன்னாடி வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்புலாம் பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம்டாம்மா. இப்போ அது எல்லாமே குட் ஃபேட் ஆயிடுச்சு, குட் கொலஸ்ட்ரால் ஆயிடுச்சு. நல்லது கொஞ்சமாக சாப்பிட்டா. ஒரு 4 முந்திரி பருப்பு சாப்பிட்டு போங்க, உடம்புக்கு நல்லது, அதனோட இம்யூனிட்டி பவரே அதிகம், எல்லாம் கரெக்ட் தான். நம்ம 4 சாப்பிட்டு நிப்பாட்ட மாட்டோம்ல, அதான பிரச்சனை. அதுக்கு தான் நாக்க பாதி வெட்டணும்னு. நாக்க பாதி வெட்டினாலே பாதி உடம்பு குறைஞ்சு போயிடும். ஒரு காலர் லைன் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, நான் வந்து கரூர்ல இருந்து பேசுறேங்க, ஆர்டின்னு. என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட கேளுங்க. சார், நான் வந்து எங்களோட பொண்ணுக்கு கேட்கணுங்க சார். சொல்லுடாமா. என் பொண்ணுக்கு வந்து 10 வயசு ஆகுதுங்க சார், 6th படிக்கிறா. சரிம்மா. அவங்க வந்து ட்ரை ஸ்கின், ரொம்ப ட்ரையா இருக்குது ஸ்கின் அவளோடது. சரிம்மா. அதுக்கு கால் இப்ப பாத்தீங்கன்னா பித்த வெடிப்பு வந்த மாதிரி ரொம்ப வெடிச்சிருச்சுங்க சார் கால்லாம். சரிம்மா. அம்மா, இப்போ உனக்கு ட்ரை ஸ்கின் இருக்கா? இல்லைங்க சார், எனக்குலாம் ட்ரை ஸ்கின். உன் வீட்டுக்காரருக்கு இருக்கா? இல்லைங்க சார். வேற யாருக்கும் குடும்பத்தில் யாருக்குமே இல்லை, அவளுக்கு மாத்திரம் தான் ட்ரை ஸ்கின். ஆமாங்க சார். சரிம்மா. அம்மா, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். என்ன மாய்ஸ்சரைசர் வேணாலும் போடலாம், உங்களுக்கு பிடிச்ச மாய்ஸ்சரைசர். பட் ஸ்கின்னை வெட் பண்ணிவிட்டு போடணும். ஸ்கின்னை வந்து ஈரப்பதமாக்கிட்டு போடணும். 1. ட்ரை ஸ்கின் குழந்தையிலேருந்து இருந்துச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் இருக்கும், முடிவில்லை. மாய்ஸ்சரைசரை மாத்திரம் ஸ்கின்னை வெட் பண்ணிட்டுனா காலையில் குளிச்சுட்டு போடுங்க ஈரப்பதத்தோட. நைட்டு போடும்போது திரும்ப ஒரு தடவை குளிக்கணும், இல்லைன்னா லைட்டாக தண்ணியவாது தடவிட்டு மேலே மாய்ஸ்சரைசர் போடணும். தண்ணி தடவாமல் மேலே மாய்ஸ்சரைசர் போட்டிங்க அப்படின்னா போடுறதும் ஒன்று தான், போடாததும் ஒன்று தான். நன்றி.
நன்றி டாக்டர். இப்போ அந்த கேலரி அதில் இப்போ ஒரு வாழைப்பழம் இருக்குடாமா, ஒரு வாழைப்பழத்தில் கிடைக்கக்கூடிய கேலரி கிட்டத்தட்ட ஒரு வாழைப்பழம்ங்கிறது நான் ஒரு சின்ன வாழைப்பழம் 300 கேலரி. ஒரு வாழைப்பழம் இஸ் ஈக்குவல் டு தர்பூசணி பழம் இருக்குல்ல, தர்பூசணி பழம் இவ்வளோ பெரிய பழம் விற்கும், அந்த பழத்தினோட இது ஒரு வாழைப்பழத்தில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், தர்பூசணியில் ஒரு 2 ஸ்லைஸ் சாப்பிட்டோம்னா கேலரியும் கம்மி, உடம்புக்கு நல்லது, அதனோட நியூட்ரிஷனை இதிலேருந்து எடுத்துடுறோம். ஒரு வாழைப்பழம் 3 மாம்பழத்துக்கு ஈக்குவல், ஒரு வாழைப்பழம் 6 பலாச்சொலைக்கு ஈக்குவல். இதெல்லாம் அந்த ஈக்குவல் இடமா. அப்போ நமக்கு இது நீ நியூட்ரிஷனை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு ஒரு நல்ல சமாச்சாரம் இருக்குடாம்மா. பொதுவாக எல்லோரும் முருங்கை மரம்னொன்னே ஒன்று முருங்கை மரத்தை யாருக்கும் பிடிக்கிறது இல்லை, ரெண்டாவது முருங்கை மரம் முருங்கைக்காய் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் வேறு விதமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்கடாம்மா. ஆக்சுவலாக இருக்கிறதுலே பெஸ்ட்டு நியூட்ரிஷியஸ் நம்மளோட இந்தியாவில் சும்மா கிடைக்கிறது, எல்லா வகையிலையும் நல்லது அப்படின்னு பார்த்தா அந்த முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ஒன்று இலையை எடுத்து அப்படியே சட்னியை அரைச்சி சாப்பிடலாம், இல்லைன்னா பொடி பண்ணி சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பொடி பண்ணால் அந்த முருங்கைக்கீரையினோட பவர் 10 மடங்கு கூடுதுராமா. அப்போ எடுத்து காய வச்சு உலர வச்சு பவுடர் ஆக்கி நீ என்னெல்லாம் சாப்பிட்றியோ, சாம்பார் சாப்பிட்றியா உள்ள கொஞ்சம் பொடி, எதெல்லாம் சாப்பிட்றியோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் பொடி சேர்க்கணும்னா அந்த கருவேப்பிலை பொடி வந்து சேர்த்துக்கணும்னு சொன்னீங்க. அது வந்து அதே மாதிரி அது வந்து முடிக்காக, இது வந்து டோட்டல் பாடிக்கு. அது எப்படின்னு பாரு, 100 கிராம் ஒரு 100 கிராம் நம்ம முருங்கை இலை எடுக்கிறோம் அப்படின்னா முருங்கை இலையில் இருக்கிற கேலரிஸ் கணக்கு பாருடாமா. 100 கிராமுக்கு 20 கேலரி, 20 கேலரி. பட் அந்த முருங்கை இலை இருக்கக்கூடியது விட்டமின் சி சத்து. இந்த விட்டமின் சி சத்து பொதுவாக நமக்கு பாலில் நிறையா கிடைக்கும், ஆரஞ்சு பழத்துல நிறையா கிடைக்கும். 17 ஆரஞ்சு பழத்துக்கு ஈக்குவல் முருங்கை இலையோட விட்டமின் சி 17 ஆரஞ்சு பழத்துக்கு ஈக்குவல். அதே இது 100 கிராம் முருங்கை இலை, முருங்கை பொடி ஏதோ ஒன்று, அது 6 ஆப்பிள்னோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஈக்குவல். 6 ஆப்பிள்னோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஈக்குவல். அம்லா பால், பாலில் 300 ml பாலுக்கு ஈக்குவலாக இருக்கிற கால்சியம், 300 ml பாலுக்கு இருக்கக்கூடிய கால்சியம் அதில் இருக்க முருங்கை இலையில். அப்போ அந்த முருங்கை பவுடர் வந்து அவ்வளவு நல்லது. ப்ளஸ் ஆண்களுக்கு ரொம்ப நல்லது, பிகாஸ் செக்ஷுவல் ஃபங்க்ஷன் கூடிரும், இயற்கையான வைத்தியம். அப்போ ரெகுலராகவுமே அது ஆணோ பெண்ணோ ரெகுலராகவுமே இந்த முருங்கை பொடியை சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா ஒன்று நம்மளோட கேலரி சார்ட்டில் எவ்வளோ ஒன்று மினிமைஸ் பண்ணிடுறோம், 2 நீ வந்து பேலன்ஸ் டயட்டு கேட்ட, நான் பாலை விட்டுட்டேன், இப்போ பாலை தூரம் எரிஞ்சிட்டேன். இதில் இன்னும் வேறு எதெல்லாம் சேர்க்கலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம்ங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதற்கு முன்பு ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவெளி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஹலோ டாக்டருக்கு அன்போடு வரவேற்கின்றேன். டாக்டர், இப்போ இந்த முருங்கைக்கீரை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த இலைகளை வந்து நம்ம சமைக்கிறத விட அதை பொடி பண்ணி ட்ரை பண்ணி பொடி பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் வீட்டில் வந்து அந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க டாக்டர். உடனே ஒரு தேங்காயை துருவி போட்டு ஏதாவது ஒரு கீரை வகைகள் அப்படிதான் சமைப்போம். நம்ம என்ன செய்வோண்டாமா, நமக்கு எது சௌரியமோ அதை பார்க்குறோம், எது நல்லதுங்கிறத பார்க்கணும். இந்த முருங்கை இலையை பாரு, முருங்கை இலையை இங்கேருந்து நிறைய வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அங்கே பவுட்ரு பண்ணி டேப்லெட்டுக்காக வருது, அந்த டேப்லெட் இங்கே சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். இங்கே சும்மா விளைஞ்சு கிடக்கு. ஏன்னா ஒன்று இந்த முருங்கை இதை பற்றி பேசும்போதே எனக்கு ஒரு சின்ன ஒரு இதே வந்துச்சுட்டாம்மா. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்துச்சு, சார் எனக்கு உடம்பெல்லாம் அரிப்பு, என் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்குது சார், முருங்கை மரத்துக்கு பக்கத்தில் போனால் அரிக்குது அப்படின்னாரு. என்ன அப்போ நான் என்ன சொன்னேன், அப்போ முருங்கை மரத்தை வேணால் வெட்டிடுடா அப்படின்னேன். அவர் இல்லை சார் அது அடுத்த வீட்டில் இருக்குது அப்படின்னாரு. அடுத்த வீட்டில் போய் வெட்டினா உன் தலையை வெட்டிடுவான்டா, முருங்கை மரத்தை வெட்டுற வேலையை விட்டுட்டு நீ அந்த பக்கம் போகாதடா. அதாவது இது பேஷண்ட்ஸ்னோட இது. ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்துமா நார்மலாக வந்தோடனே அரிப்புன்னு சொன்னால் உடனே இந்த முருங்கை மரத்தோடு சேர்த்துருவாங்கடாம்மா.
அவங்க டாக்டர் அதுல கம்பளி பூச்சி இருக்கும், அது அதனால இல்லாமல் பார்த்துக்கணுமா? allergy அதுக்கு ஒரு மருந்து இருக்குது, மருந்தை போட்டால் கம்பளி பூச்சியே வராது. சரி, இது முருங்கை. முருங்கை என்ன பண்ணுதுன்னா ரத்த ஓட்டத்தை நல்லா பியூரிஃபை பண்ணுதுமா, அதனால ஆண்மையை கூட்டுது. இது எல்லாரும் தப்பாக என்ன நினைக்கிறது, முருங்கைக்காயில் தான் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறது. முருங்கைக்காயில் ஒன்றுமே இல்லை, விஷயமே அந்த இலையில தான் இருக்குது. அந்த இலையை பவுட்ரு பண்ணி ரெகுலராக சாப்பிட ஆரம்பித்தாலே நல்லது. அப்புறம் அந்த சவுத் இந்தியன் தாலியில் போகும்போது அப்பளத்தை விட்டுவிட்டோம். ஒரு அப்பளத்துக்கு 165 கேலரி. ஒரு அப்பளத்துக்கு 3 அப்பளத்தை போட்டு தயிரில் போட்டு பிசைஞ்சு அடித்தோம் அப்படின்னா 500 கேலரி ஆயிடுச்சு. 500 கேலரியை எடுக்கிறதுக்கு 40 நிமிஷம் நடக்கணும். அப்போ 3 அப்பளத்தை விட்டுட்டா இந்த நட வேலை இல்லை. ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர், பேசிடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன், பரமேஸ்வரி பேசுறேன். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. எங்க பையனுக்கு 19 வயசு ஆகுது. ஹலோ சொல்லுங்கம்மா. சார், வணக்கம் சார். சொல்லடாமா. எங்க பையனுக்கு 19 வயசு ஆகுது. சரிம்மா. தலைமுடி ரொம்ப ரஃப்பா இருக்கு சார். ஆனா 2 பக்கமும் இப்ப ஃப்ரண்ட்ல 2 பக்கம் முடி கொட்டிக்கிட்டே இருக்கு. என்ன சார் பண்ணலாம்? அம்மா, உங்க வீட்டுக்காரருக்கு, உங்க வீட்டுக்காரரோட அப்பாக்கு, உங்க அப்பாக்கு யாருக்கா வழுக்க இருக்கா? எங்க வீட்டுக்காருக்கு இருக்கு, அவங்க அப்பாவுக்கும் இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்குலாம் 28 வயசுக்கு மேலதான் ஆச்சு. அம்மா, எந்த வயசுல வந்தாலும் இப்போம்லாம் ஜீன் எப்படின்னாமா, நான் 40 வயசுல வளர்க்கனா என் பையன் 20 வயசுல வளர்க்கம்மா. இதான் ஜீன். ஏன்னா முன்னாடி இருந்தவங்க 95 வயசு 100 வயசு இருந்தாங்க, இப்போ நம்ம யார் 100 வயசு இருக்கோம். அதனால ஜீன் எல்லாமே முன்னாடி வந்தாச்சு, வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 வருஷம் வைத்தியம், 2 வருஷம் வைத்தியம் பண்ணலை அப்படின்னா பாலைவனம் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு கல்யாணம் ஃபிகர் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நீ என்ன செய்யணுமா, இந்த இதுக்கு மினாக்சிடில்னு ஒரு சொல்யூஷன். இந்த மினாக்சிடில் சொல்யூஷன் ஆக்சுவலாக ஒரு பிபிக்கு போடுற மருந்து. பிபிக்கு எல்லாருக்கும் உள்ள கொடுத்து போட்டுட்டு இருந்தப்போ அதனோட சைடு எஃபெக்ட் ஹேர் க்ரோத். ஸோ அந்த சைடு எஃபெக்டை நம்ம முடிய வளர்க்க கொண்டாந்துட்டோம். மினாக்சிடில் சொல்யூஷன் டெய்லி ராத்திரி தலைக்கு தடவிக்கணும். ஃபினாஸ்ட்ரைட்னு ஒரு மாத்திரை டெய்லி நைட். அந்த ஸ்ப்ரே பேர் HARE ஹேர் 10% ஸ்ப்ரே. டேப்லெட் ஃபைன் FINE 1 மில்லிகிராம். இதை 2 இயர்ஸ் கண்டினியூ பண்ணணும். 2 இயர்ஸில் டேப்லெட்டை விட்டுறணும். இந்த மினாக்சிடில் லைஃப் லாங் போடணும். போட்டால் முடி முளைச்சிரும், வழுக்க வராது. இல்லைன்னா சஹாரா டெசர்ட். நன்றிம்மா டாக்டர். மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். சென்னையிலிருந்து கால் பண்றேங்க மேடம். பேசுங்க, என்ன சந்தேகம் கேளுங்க. சார் வணக்கங்க சார். சொல்லுடாமா. ஒரு 2 வருஷமா முகத்துல பரு இருந்துச்சுங்க சார். அப்படியே தழும்பு கருந்தழும்பு இருக்குதுங்க சார் கருந்தழும்பு. ஆமாங்க சார். சரிம்மா. ஒரு 2 வருஷமா இருக்குதுங்க சார். ஸ்கின் டாக்டர் பார்த்தா பரு முன்னாடி ஆரம்பிச்சு பரு வந்தது பெருசா இருந்ததுங்க சார். அப்புறம் அவர்கிட்ட போய் ஒரு 1 மந்த் டேப்லெட் கொடுத்தாங்க, ஒரு இது கொடுத்தாங்க, ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க சார். சரிம்மா. ஆயின்மெண்ட் இது டேப்லெட் போட்டு பரு சரியாயிடுச்சுங்க சார். அப்புறம் இந்த தழும்பு மட்டும் மறையவே இல்லைங்க சார், அப்படியே இருக்குதுங்க சார். தலையில பொடுகு இருந்துச்சு சார். உங்க இது பார்த்த முன்னாடி போட இது டெய்லி அடிக்கடி குளிக்கங்காட்டி அந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா. இதை எல்லாருக்கும் சொல்லுமா, ஒழுங்கா குளிச்சா பொடுகு வராதுன்னு. சரி, இந்த பரு அது எனக்கு ஓரளவு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுங்க சார். இந்த பிரச்சனை தான் இன்னும் சரியா. சரிம்மா. உனக்கு வயசு என்னம்மா? எனக்கு 32 சார். கல்யாணம் ஆயிடுச்சுங்க சார். அப்புறம் கவலைப்பட வேண்டியதில்லை. சரி, பரவாயில்ல, நான் சொல்றேன் கேளுடாமா. ஆக்சுவலா பருவோட விளையாடக்கூடாது. சரிங்க சார். பருவை அமுக்கி ரிசர்ச் பண்ணக்கூடாது. இல்லைம்மா, பருவை அமுக்கி ரிசர்ச் பண்ணக்கூடாது. பரு மேலே கிட்டார் வாசிக்கக்கூடாது. இது செய்யாமல் இருந்தாலே பொதுவாக தழும்பு பள்ளம் எதுவும் ஆகிறது இல்லைம்மா. சாதாரணமாக விட்டா பரு வந்த மணிக்கு போயிடும். நம்ம அதை செய்ய மாட்டோம். நம்ம எல்லா வேலையும் பார்ப்போம். 4 நாளில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா அங்கே போய் ஏதாவது ஒரு பார்லரில் போய் அதை பூரா பிசுக்கி எடுத்து பூராத்தையும் புண்ணாக்கி அப்புறம் தழும்பாக்கிட்டு திரும்ப ஓடி வரணும். 1. 2, 6 மாதம் வைத்தியம். 1 மாதங்கிறது வைத்தியமே கிடையாது. நீங்கள் பண்ண வைத்தியமே தப்பு. 6 மந்த்ஸ் கண்டினியூ பண்ணணும். தழும்பு ரொம்ப இருக்குது அப்படின்னா தழும்பு எந்த தழும்பையும் 100% எடுக்க முடியாது. 70% குறைக்கலாம். எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னா, 1 ஆயின்மெண்ட்லேயே ஒரு ஆசிட் ஆயின்மெண்ட் ஒன்று இருக்குமா. இந்த ஆசிட் ஆயின்மெண்ட் கில்லேஜ்னு பேர். இந்த கில்லேஜ் ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட் போட்டுக்கிட்டே வந்தால் குறையும். அப்படி இல்லை அப்படின்னா கெமிக்கல் பீலிங், அதுலேயும் சரியாக வரலைன்னா மைக்ரோடெர்மபிரேஷன், அதுலேயும் சரியாக வரலைன்னா லேசர். இந்த 4 டெக்னிக் இருக்குமா.
உனக்கு கண்டிப்பாக குறைக்கலாமா, பட் எல்லாமே நாளடைவாகும். ஒன்று. ரெண்டாவது, நீ நினைக்கிற 100% முன்னாடி இருந்த முகம் கிடைக்குமானா கிடைக்காது. கை வைக்காமல் இருந்திருந்தால் இதெல்லாம் வரவே செய்யாது. நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோங்க மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் குட் மார்னிங் சார். சொல்லுடாமா. சார் நான் உங்கள் ஃபேன் சார். இன்னைக்கு நாங்கள் கிளாஸை கட் அடிச்சுட்டு உங்கள் ப்ரோக்ராம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. சார் எனக்கு எனக்கு வயசு 30ங்க சார். சரிம்மா. 30 வயசுல என்ன கிளாஸ்மா? என்ன சார், டிப்ளமா கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். சந்தோஷமா, நல்லா படிமா. ரைட். அது 18 வயசு வரைக்கும் நல்ல ஒயிட்டா இருப்பாங்க சார். அப்பா கேரளாங்க சார், அம்மா இங்க ஆத்தூர் தான். அது ரொம்ப ஒயிட்டா இருப்பாங்க சார். எங்க ஃபேமிலியே நான் தான் சார் ஒயிட்டா இருப்பேன். 18 வயசு வரைக்கும் அவ்வளவு ஒயிட்டா இருப்பாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு டைம் அம்மா போட்டுச்சிங்க சார். பெரிய அம்மன்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார், அந்த அம்மா போட்டுச்சிங்க சார். அதுக்கப்புறம் சுத்தமா அப்படியே படிப்படியா கருத்து போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா மாநேரம்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார். உடம்பு எல்லாமே கருத்து போயிருச்சா, முகம் மாத்திரமாம்மா? என்னங்க சார்? முகம் மாத்திரம் கருத்துருச்சா, உடம்பே கருத்துருச்சா? உடம்பெல்லாம் கருக்கலங்க சார். முகம் வெளியில தெரியுற கை, அந்த முகம், கழுத்து எல்லாம் கருத்து இருக்குங்க. உடம்புல எல்லாம் அதே கலர் இருக்குங்க சார். அது சரி பண்ணிடலாமேம்மா. அம்மா உடம்பெல்லாம் கருத்து போயிருச்சுன்னா தான் நம்ம அந்த வியாதியே வித்தியாசமான எங்க வெயில் படுதோ. அம்மா இல்லைம்மா, வெயில் படக்கூடிய இடங்கள் மாத்திரம் கருப்பாகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு வெயில் தாங்கலை, வெயிலில் போகக்கூடாது. ஒன்று சரியா? வெயில் அப்சார்ப் பண்ணக்கூடிய விஷயங்களையும் தடுத்துடணும். மஞ்சள் பூசுவோம், மஞ்சள் பூசிட்டு வெயிலில் போவோம், மஞ்சள் வெயிலில் உள்வாங்கும், தோலை உள்ளே கருத்துக்கிட்டே இருக்கும், வெளியே மஞ்சளாக இருப்போம், உள்ளே கருத்துக்கிட்டே போயிடும் தோல். 2. 3வது, சன்ஸ்க்ரீனர் ரெகுலர் ஆக்கிடணுமா. 1. நீ ஈவினிங் 5 மணி வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அப்படி வீட்டை விட்டு வெளியே வரணும்னா கொடையை பிடிக்கணும், சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணணும். இது பண்ணிவிட்டு நைட் நான் சொல்கிறத கொஞ்சம் ரெகுலர் கரெக்டாக கேளுடாமா. H1ன்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குமா, அந்த H1 ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட் முகம், கை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாம் தடவிக்கோ. 1. என்னங்க சார், புரியலங்க சார். H1. H1 சரியா? ஒரு டேப்லெட். H for horse. H for horse. H1 டேப்லெட் க்ளோ ஸ்கின்னு ஒரு டேப்லெட் இருக்குமா, ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு ரெகுலராக போடுமா. 3 மாதம் கண்டினியூ பண்ணு, கண்டிப்பாக கலர் வந்துடும். அப்படியும் வரல அப்படின்னா குளுட்டாத்தயோன்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குமா. நீ உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டேன்னா சொல்லுவார், அந்த குளுட்டாத்தயோன் இன்ஜெக்ஷன் போட்டோம் அப்படின்னா என்ன கருப்பாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு 50% 60% எப்படியும் முன்னேற்றிடலாமா. இப்போ இந்த சினி ஃபீல்டுலேயும் சரி, இந்த மீடியா ஃபீல்ட்லேயும் இருக்கிறவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுறது இந்த குளுட்டாத்தயோன் தான்மா. குளுட்டாத்தயோன் போட்டு தான் கலர் ஆகிக்கிட்டே போவாங்க. ஒரு படத்துக்கு ஒரு படம் பாருங்கள், கலர் ஆயிடுவாங்க. இது எல்லாமே இந்த குளுட்டாத்தயோன் பண்ணுற மேஜிக் தான். நன்றிம்மா. டாக்டர், நீங்கள் மஞ்சள் பூசிட்டு வெயிலில் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் நம்முடைய பாரம்பரியம்னு வரும்பொழுது மஞ்சள் தான் அழகு. பாரம்பரியத்தில் பொம்பளை என்றைக்குமே வெளியே போனது இல்லைம்மா. வீட்டில் உட்காந்து மாவாட்டிக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு வீட்டிலே இருந்தாங்க. இன்றைக்கி எந்த பொம்பளை வீட்டில் இருக்காங்க? காலையிலேருந்து பாருங்கள், ஹோட்டலில் இருக்காங்க, மாலில் இருக்காங்க, ரவுண்டில் இருக்காங்க, சுற்றுறாங்க. இல்லை அதையும் சேர்த்துக்கலாமா? நான் என்ன சொல்கிறேம்மா, அதாவது ஆம்பளை மாதிரி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தட்ஸ் குட். பட் அதாவது முன்னாடிக்கும் இப்பயும் இந்த வித்தியாசம் தாண்டாம்மா. முன்னாடி அவங்க மஞ்சள் போட்டாங்கன்னா மஞ்சள் கிருமி நாசினி நல்லது, மஞ்சள் தோல் கற்காமல் இருக்கும் நல்லது. பட் அதை போட்டு வெயிலில் போனால் அப்படியே கவுண்டர் ஆயிடுதுல்ல எல்லாமே. மஞ்சள் போட்டால் முடி வளராது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் உண்மை. பாட்டி வைத்தியத்தில் எல்லாம் உண்மை. ஆனால் நம்ம பாட்டி மாதிரி இருந்தோம்னா பரவாயில்ல. நம்ம பாட்டியை விட்டு வேலை வந்துட்டோம், நம்ம இனி அதெல்லாம் செய்ய முடியாது. செஞ்சால் மஞ்சள் பூசுகிறவங்க எப்படி 40 வயசுல கருப்பாய் போயிடுவாங்கடாமா. சரி டாக்டர், இப்போ நம்ம அந்த 3 அப்பளம் சாப்பிடுறத பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி ஊறுகாய் நிறைய எடுத்துப்பாங்களே, அதை அடுத்து வரேன். இந்த அப்பளத்தில் பாருடாமா, ஒரு அப்பளம் 165 கேலரி. ஒரு ஐஸ்கிரீம் 100 கிராம், ஒரு இந்த சின்ன கப் இருக்குல்ல, இந்த சின்ன கப்புக்கு 175 கேலரி. இந்த அப்பளத்துக்கு பதில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றலாம். ஐஸ்கிரீமில் பாலாவது நிறைய கிடைக்குது, நிறைய கால்சியம், நிறைய உடம்புக்கு நல்ல விஷயங்கள். 3 அப்பளம் சாப்பிட்றதுக்கு 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்றலாம். பாருடாமா, ஒரு அப்பளம் ஒரு ஐஸ்கிரீம். அப்படி பார்க்கும்போது அப்பளம் உளுந்துல இருந்து தானே டாக்டர் செய்யறாங்க. நம்ம தான் இங்கே நம்ம எல்லாமே உளுந்துல சேர்க்குறோம் அப்படின்னா தான் அதுக்கு கூட சேர்க்குறது ஐட்டம்லாம் என்னெல்லாம் சேர்க்குறோம், எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய வறுத்துடுறோம். இவ்வளோ தண்டி புஷ்ஷுன்னு வரணுங்கிறோம் அப்பளம். உளுந்து நிறைய சாப்பிட்டா காது கேட்காதா? அதெல்லாம் இல்லைம்மா, அதெல்லாம் ஏம்மா நம்ம இந்த 3000 வருஷம் கழித்து நடக்க போகிற கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ நடக்க போகிற கதை அதுக்காக உளுந்த பூரா பேன் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது. என்ன
இது வந்து அப்பளம் சாப்பிட்றதுக்கு பதில் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறது இதுக்காக தான். ஏன்னா நீங்கள் அப்பளம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா 3 அப்பளம் 4 அப்பளம் போட்டு உருட்டி எடுக்கிறது, இது கேலரி. அப்போ நான் பொதுவாகவே என் பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவோமா, உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்க, அப்பளம் சாப்பிடாதீங்க, ஐஸ்கிரீமை அவாய்ட் பண்ணுங்கள், நட்ஸை குறைங்க, கூட சேர்த்து உன்னோட ஊறுகாயை நிப்பாட்டுங்க. ஏன்னா ஊறுகாய் எண்ணெயில் மிதக்க 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 ஊறி 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 போட்டு விட்றாங்க. ஒரு ஊறுகாயில் அதாவது ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன் 240 கேலரி. ஒரு டீஸ்பூன். நம்ம கல்யாண வீட்டுக்கு போனால் நல்லா அள்ளி அடிக்கிறாண்டாம்மா, அது ஒரு 500 கேலரி. ஒரு கல்யாண வீட்டு சாப்பாடில் 5000 கேலரி கொடுத்துட்றாண்டாம்மா. 5000 கேலரி எப்படி போய் குறைக்கிறது? அப்புறம் நமக்கு தேவை 2000 கேலரி, 3000 கேலரி இன்றைக்கி எக்ஸ்ட்ரா. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா எப்படி வரும்னு பாரு. நான் இப்போ உனக்கு நார்மல் டயட் சொன்னேன், இது போக நீ 2 காஃபி டெய்லி கூடுதல் சாப்பிடு, 300 கேலரி கூடுதல் சாப்பிட ஆரம்பிச்சிட்ட. சரியா? 300 கேலரியை ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணேன்னா 9000 கேலரி ஆயிடுச்சு. 300 கேலரியே ஒரு மாதத்துக்கு 9000 கேலரி ஆயிடுச்சு. இது 1 கிலோ கூடிரும். இந்த 2 தரம் காஃபி நீ கூட்டுறது இந்த மாதம் 1 கிலோ கூடிரும். அடுத்த மாதம் நீ இன்னொரு 1 கிலோ கூடுவ. இப்படி கூட்டிகிட்டே போவ. 12 மாதத்தில் 12 கிலோ கூடிடுவேன். இந்த 2 காஃபியை நிப்பாட்டினா போதும். நமக்கு அது தெரியறது இல்லை. காஃபி பரவாயில்ல, அவர் பாட்டுக்கு சொல்லுவார். நான் என்ன சொல்லுவேன், பாலை ஊற்றாத, பிளாக் காஃபியாக குடி. பிளாக் காஃபி கேலரி இல்லை. க்ரீன் டீயாக குடி, கேலரி இல்லை, உடம்புக்கு நல்லது. பாலை எடுத்துரு, டிகாஷன் எடுத்துரு, அந்த வெறும் பிளாக் காஃபியாக குடி, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லையே. ஆனா அப்போ அதை நீக்கிட்டா பாலில் கிடைக்கிறதா அதுக்கு தான் நான் எவ்வளவோ வழி சொல்லிட்டேனேம்மா. அம்மா நான் தான் நம்ம சொல்லிட்டேன்லம்மா, நம்ம சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் முருங்கை இலையை போட்டால் போதுமேம்மா, நமக்கு அந்த பாலினோட எல்லாமே கிடச்சிருது. இது வந்து நார்மலாக பேலன்ஸ்டு டயட் அம்மா. சரி, நீ குறைக்கணும் அப்படின்னு வை. குறைக்கணும் அப்படின்னா இப்போ நீ 2000 கேலரி நீ சாப்பிட்ணும். குறைக்கணும் அப்படின்னா 1200 கேலரிக்கு போகணும். அதாவது நாட் பிலோ 1200. நீ 2000 கேலரி சாப்பிட்லாம், 1200க்கு கம்மியாக போகக்கூடாது. 1200 கம்மியாக போனேன்னா உன்னோட மொத்தம் சிஸ்டமும் கெட்டு போயிடும். நான் டயட் இருக்கேன்னு சொல்லி ஒன்றுமே சாப்பிடாம ஒன்றுமே எடுக்காமல் அப்படியே இருந்தோம்னா மொத்தம் பாடியும் கெட்டு போயிடும். ஏன்னா ஒரு சிம்பிளாக பாரு, தூங்குறப்போ கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தூங்குறவங்களுக்கு 450 கேலரி தேவைப்படுது தூங்குறதுக்கு. என்னன்னா தூங்கும்போது உன்னோட ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது, உன்னோட ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு பக்கம் இப்போ லங் வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது, எல்லாமே ஆக்டிவாக இருக்குது, பிரெயின் ஆக்டிவாக இருக்குது, எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. நம்ம தூங்குகிறோம், அதுக்கு 450 கேலரி தேவை. இதில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, சார் மத்தியானம் தூங்கணும்னா எனக்கு தொந்தி வச்சிருச்சு, மத்தியானம் தூங்கினால உடம்பு வச்சிருச்சு. தூங்கு, கேலரி டெப்ளீட் தான் ஆகுமே ஒழிய கேலரி சேராது. அது ஒரு தப்பான ஒரு ஐடியாடாம்மா. நான் தூங்குனா உடம்பு போட்டுரும், அது தப்பு. ஏன்னா இங்கே பாரு இரு தூக்கத்தை பற்றி சொல்லிடுறேன். நல்லா தூங்குறவங்களுக்கு வெயிட்டு தானாகவே குறையும். ஏன் அப்படின்னா நல்லா தூங்குறவங்களுக்கு லெப்டின் ஒரு ஹார்மோன் இருக்குடாம்மா. இந்த லெப்டின்கிற ஹார்மோன் தான் நமக்கு ஃபுல்னஸ் கொடுக்கும், சாப்பிட்ட அந்த ஃபுல்னஸ் கொடுக்கும். அப்போ இந்த சரியாக தூங்காதவங்களுக்கு அந்த லெப்டினோட வேலை குறைஞ்சி போயிடும், ஃபுல்னஸ்ஸே வராது, தின்னுக்கிட்டே இருப்பான்டாம்மா. நல்லா தூங்காதவன் எரிச்சலாக இருப்பான்டா, அவனுக்கு என்ன தோணும், எதையாவது திம்போம், என்னத்தை போ வாழ்க்கை அப்படின்னு. அப்படி இந்த சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ் மாதிரி பிஹேவியர் வந்துடும் இந்த தூங்காமல் இருக்கிறதுனால. நல்லா தூங்குனா வெயிட் போடவே செய்யாது. நல்லா தூங்குனா இன்ஃபேக்ட் வெயிட் குறைக்கிறதுக்கு அது ஒரு ட்ரீட்மெண்ட். அந்த வெயிட்டுக்காக நான் சொல்ல வந்தேன். நீ உடனே மத்தியானம் சார் சாப்பிட்ட உடனே தூங்கிட்டோம்னா அப்படின்னு கேட்குறது. அது ஏன் அப்படி சொல்கிறது அப்படின்னாம்மா, அதாவது சாப்பிட்ட உடனே நம்ம பிளட்டு வந்து நம்ம வயிற்றுக்கு டைஜஷனுக்கு நிறையா போய்கிட்டு இருக்கோம். அந்நேரம் தூங்கணும் அப்படின்னா அதனோட இது சரியாக வராதுன்னு சொல்லுவோம். அப்படிலாம் கிடையவே கிடையாதுமா. ஷார்ட் நேப் இப்போ வந்து எல்லா கண்ட்ரிலையும், எல்லா பெரிய அட்வான்ஸ் கண்ட்ரிலையும் மத்தியானம் சாப்பிட்ட உடனே அரை மணி நேரம் தூங்குறதுக்கு ஒரு இடமே கொடுத்துட்றாங்க. தூங்கிட்டு வந்து வேலை பார்த்தா யுவர் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இம்ப்ரூவ்ஸ். அப்புறம் அதில் ஒரு விஷயமே அதில் என்னென்னா, பிளட் வந்து கரெக்டாக நல்லா டைஜஷனுக்கு போகிறதுனால எல்லாம் செரிச்சிரும். ஏன்னா இந்த செரிச்சிரும்ங்கிறதுக்கு பாயிண்ட்டுக்கு நான் வர்றது என்னென்னா, அதாவது இந்த வெயிட் போடுறதுக்கு ரீசன்னு பார்த்தோம்னா, ஒன்று எக்ஸசிவ் சாப்பாடு, 2 நம்மளோட மெட்டபாலிக் ரேட், பேசல் மெட்டபாலிக் ரேட், அதாவது செரிக்கக்கூடிய தன்மை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, செரிக்கக்கூடிய தன்மை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது 2வது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் இப்போ. அதாவது
நம்ம வந்து தூங்கினோம்னா, சாப்பிட்ட உடனே தூங்கினா நல்லா செரிச்சிரும், கேலரி அதிகமாக நிற்காது. செரிக்காமல் போயிடுச்சு அப்படின்னா, அந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதுவே வெயிட் போட்டுரும். சார் நான் 2 இட்லி தான் சார் சாப்பிட்றேன், எனக்கு எப்படி சார் வெயிட் போடுதும்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது டிஃபார்மிட்டி இருக்கும், சரியாக தூங்க மாட்டாங்க. தூங்காதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபுல்னஸ் வரவே செய்யாது, வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஆங்கிள் டம்மா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில் தான் பேசுகிறேன், பாஸ்கர் என் பேர். என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் பாஸ்கர். சார் எனக்கு இந்த போன வாரம் இந்த டைஃபாய்டு வந்தது டாக்டர். சரி பாஸ்கர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கு மேலே ஒரே பிளாக் ஆயிடுச்சுங்க டாக்டர். மூக்கு மேலே டைஃபாய்டா வைரல் ஃபீவரா? டைஃபாய்டு தான் சொன்னாங்க டாக்டர். சரி, அதாவதுங்க வைரல் ஃபீவர் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே நார்மலாகவே முகத்தை சுற்றி அந்த மூக்கை சுற்றி கொஞ்சம் கருப்பு வரலாங்க. சரிங்க. நீங்கள் நான் சொல்கிற ஒரு ஆயின்மெண்ட் மாத்திரம் போடுங்க. சரிங்க டாக்டர். GRM. ஓகே. இந்த ஆயின்மெண்ட்டை மாத்திரம் டெய்லி நைட்டு தடவுங்க, பிளாக் போயிருங்க. சரிங்க டாக்டர். இது பொதுவாக வைரல் ஃபீவர் வந்துட்டு போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் முட்டு வலி, கை வலி, கால் வலியோடு சேர்த்து ஸ்கின்ல எங்கேயாவது ஒரு பிக்மெண்டேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குடாமா. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறதுமா, ஃபீவர் வந்துருச்சு, பிக்மெண்டேஷன் ரொம்ப கூடுறப்போ உடனே வைத்தியம் பண்ணிடணும். ரொம்ப டார்க்காகி அப்புறம் விட்டுட்டு அப்புறம் வைத்தியம் பண்ணோம்னா ஆயின்மெண்ட்லேயும் போகிறதில்ல, அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி ஆயிடுது. அதனால் இந்த ஃபீவர் வர்றவங்க எல்லாரும் ஃபேஸில் பிக்மெண்டேஷன் வந்தால் உடனே ஸ்கின் டாக்டரை பார்த்து அதை க்யூர் பண்ணிடணும். நன்றி சார். டாக்டர், இப்போ நீங்க சொல்ற அளவு, அதாவது எல்லாமே கேலரிஸ் பேஸ் பண்ணி தான் சொல்றீங்க. என்னால அந்த மாதிரி உட்காந்து கணக்கெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னா என்ன மாதிரியான ஃபுட்டை வந்து, அதாவது ஷார்ட்கட்ல போறது அப்படின்னு சொல்லுவாங்க, அளவு எடுக்காம அப்படி பண்றதுன்னு, அது என்னென்னலாம் எடுத்துக்கலாங்கிறத சொல்லுங்க. ஆனால் அதற்கு முன்பு ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்களே, நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ கேலரிஸ் கால்குலேட் பண்ணாம நம்ம நீ வந்து நோகாம நொங்கு சாப்பிட்றதுக்கு வழி கேட்குற, சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமையோ நம்ம வந்து கஷ்டப்படாமையோ நம்ம நாக்கை சுருக்காமையோ நம்மளால் எதுவும் பண்ணவே முடியாது. சரி, இப்போ நான் வந்து இவ்வளோ தான் சாப்பிடுவேன், எனக்கு சாப்பாடை குறைக்கவே முடியாது. இல்லை, சாப்பாடு குறைக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, என்ன மாதிரி அப்படிங்கிறத வந்து நீங்கள் சார்ட் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் சாப்பிடுவோம். நான் ஒரு சார்ட் போட்டு தந்துடுறேன், நான் சார்ட் போட்டு தந்துடுறேன். இதில் பேசிக் எப்படின்னா, நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சாச்சு அப்படின்னா, ஒன்று குவான்டிட்டி ஆஃப் ஃபுட். குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை அப்படியே பாதி ஆக்கிற வேண்டியதான். 4 இட்லி சாப்பிட்றவங்க 2 இட்லி, இவ்வளோ சோறு சாப்பிட்றவங்க பாதி, நைட் 4 தோசை சாப்பிட்றவங்க 2 தோசை. இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடுமா, அப்படியே பாதி. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாள் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஒரு நாள் பிச்சைக்காரன் ஆயிருங்க, ஒரு நாள் நல்லா சாப்பிடுங்க, அடுத்த நாள் பிச்சைக்காரன் ஆயிருங்க. இப்படியே போய்கிட்டே இருக்குண்டாமா. இது வந்து நம்மளை அப்படியே லாங் டேர்ம் இப்படியே கொண்டு போயிருண்டாமா, சரியா? இல்லை டாக்டர், நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது ஒரு நாள் எப்படியும் சாப்பிடாம இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு முதல் நாள் சாப்பிடும்போது அப்படி இருக்கக்கூடாதும்மா. நம்ம இன்னைக்கு நிறைய சாப்பிட்டும் தோணுச்சுன்னா அடுத்த நாள் நம்ம ஸ்ட்ரிக்டாக இறுக்கி பிடிச்சிடணும், அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட வேண்டியதான். அதாவது சாப்பிடாமையும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இருக்க முடியாது. ஏன்னா சாப்பாடு தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற குரூப் ஒரு பெரிய குரூப்பே இருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணுண்டாமா, நம்மளோட சின்சியாரிட்டி அந்த சாப்பாடை பாதியாக்குங்க. இப்போ காஃபி 5 காஃபி குடிக்கிறீங்களா, 2 காஃபி குடிங்க. ஒரு நாளைக்கு 4 ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களா, 2 ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. இதை இனிஷியல் பண்ணாலே வெயிட் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சோன்னே தானாக அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அது எப்படி வரும்னு பாரு. ஒரு நாளைக்கு 500 கேலரி நீ குறைச்சேன்னா 17 நாளில் 1 கிலோ போயிடும். 500 கேலரி ஒரு நாளைக்கு நீ குறைச்சேன்னா சாப்பிட்றத 17 நாளில் 1 கிலோ போயிடுச்சு. அப்போது அடுத்த 34வது நாளில் 2 கிலோ போயிடுச்சு. 3 மாதத்தில் 5 கிலோ போயிடுச்சு. வெறும் 500 கேலரி ஒரு நாளைக்கு குறைக்க வேண்டிய. வெறும் 500 கேலரிங்கிறது ஒரு 3 காஃபி, இல்லை 3 முட்டை, அப்படி இல்லை 3 டம்ளர் பால், அப்படி இல்லை அப்படின்னா 1 தோசை 1 இட்லி, கொஞ்சம் சாப்பாடை குறைச்சா போதும். வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா, நம்ம இருக்கிற வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னா இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும், குறைக்கணும்னா அதை கொஞ்சம் இப்படி பார்க் பண்ணிக்கணும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம், நான் கால் பண்றோம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் கிட்ட பேசுங்க. கேளுங்க. சொல்லடாமா.
சார் குட் மார்னிங் சார். சொல்லுடாம்மா. நாங்க வேலூர்ல இருந்து கால் பண்றோம். அம்மாவுக்கு வந்து சொரியாசிஸ்ன்ற ஒரு நோய் வந்திருக்கு. சரி. அது வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தது. சரி. அந்த யுனானி ட்ரீட்மெண்ட் பண்ணோம், க்ளீனா ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் திருப்பி வருது சார். சரி அம்மா, சொரியாசிஸ் வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம். அம்மா அப்பா தாத்தா பாட்டி நம்ம கொடுத்துட்டு போகிற சொத்து. போகவே செய்யாது, போனாலும் திரும்ப வரும். நோ கியூர் ஃபார் சொரியாசிஸ். அதை நல்லா தெரிஞ்சுக்கணுமா. ஏன்னா இப்போ அதுக்கு ஆயின்மெண்ட் இல்லைம்மா, அது வியாதியே இல்லை. அது தோல் கொஞ்சம் அதிகமாக முளைக்குது, அவ்வளோதான் அதில் பிரச்சனை. நீங்கள் வந்து யுனானி போனேன், ஆயுர்வேதம் போனேன், சித்தம் போனேன், வெங்காயம் தேய்ச்சேன், வெள்ளைப்பூட தடவினேன், இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா ஸ்கின் இரிட்டேட் ஆயிரும். ஏன்னா நாங்கள் ஒரு ட்ரெயின் ஏறினா ட்ரெயினில் வந்து இந்த வியாதிக்கு இங்கே வைத்தியம் பார்க்கப்படும், சொரியாசிஸுக்கு அப்படின்னு போட்டு வந்துடுது. ஒரு பக்கம் ஒரு பாத்ரூம் போய் நின்னா அங்கேயும் இருக்குது. எல்லா பக்கமும் இந்த போஸ்டர் இருக்குமா. இது எல்லாமே க்யூர் பண்ணிடுவோம்னு சொல்கிறது எல்லாமே சீட்டிங் தான்மா. க்யூர் பண்ண முடியாது. அப்புறம் நீ இதெல்லாம் பண்ணுறதுனால இதுக்கு நான் ஒரு சின்ன இது சொல்கிறேன்டாம்மா. இப்போ ஸ்கின் இருக்குது, ஸ்கின்னு வந்து தோல் வந்து இல்லாமல் இருக்கிற இடத்துல வேப்பலையை தடவுறாங்க சில பேர். வேப்பலையை தடவுனா வேப்பலையில் வந்து கிட்னி டாக்ஸிசிட்டி இருக்குது. வேப்பலை வந்து சும்மா தடவுனா ஒன்றும் செய்யாது, ஸ்கின் இல்லாத இடத்துல தடவணும்னா அது கிட்னியவே பாதிச்சிடும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு புண்ணு வந்தால் உடனே புண்ணு மேலே இதை தடவுறது அதை தடவுறது. அதே மாதிரி தான் நீங்களும் சொரியாசிஸ் அதுவாக சரியாக போகுது அப்படிங்கிறத நம்ம இவங்க பண்ணாங்க சரியாயிருச்சு, அவங்க பண்ணால் சரியாகலைங்கிறது இல்லை. வரும் போகும், குளிர்காலத்தில் கூடும், வெயில் காலத்தில் குறையும். இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆயின்மெண்ட் சொல்கிறோம்மா, HBS6ன்னு ஒரு ஆயின்மெண்ட். இந்த ஆயின்மெண்ட்டை ரெகுலராக தடவுங்க, கண்ட்ரோலாக இருக்கும். ரொம்ப கூடும்போது மீத்தோட்ரெக்சைட் மாத்திரை வாரத்துக்கு ஒரு தடவை போடணும். குறைஞ்ச உடனே மீத்தோட்ரெக்சைட்டை எடுத்துடலாம். இந்த ஆயின்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட், லைஃப் லாங் டிசீஸ், நோ க்யூர். நன்றிம்மா. டாக்டர், இப்போ நீங்க சொன்னது வந்து சராசரியான உணவுகள் இருக்கக்கூடிய டயட் அளவு 500 கேலரி நம்ம குறைச்சோம்னா 17 நாட்கள்ல 1 கிலோ போயிருண்டாமா. இப்போ இது வந்து வெஜ்ஜுக்கு மட்டும்தானா இல்ல நான் வெஜ்ஜுக்குங்கிறது தனியா இருக்கா? எல்லாம் ஒன்று தான். கேலரி வைஸ் பார்த்தேனடா, நீ அதான் சொன்ன நினைப்போம். நீ நெய்யை சேர்க்குற, நெய் வந்து 100 கிராம்ங்கிறது ஒரு 6 டீஸ்பூன் வருதுன்னு வைடாமா. 100 கிராம் நெய் நீ 1 டீஸ்பூன் எடுத்தேன்னா 350 கேலரி இருக்குது அதில். நெய் நீங்கள் பருப்புக்கு நெய்யை ஊற்றுறீங்க, சாம்பாருக்கு நெய்யை ஊற்றுறீங்க, எல்லாத்துக்கும் நெய்யை ஊற்றுறீங்கல்ல, அப்போ உன் கேலரி அட்ஜஸ்ட் ஆகிடுது. மீன் இருக்குது, 100 கிராம் மீன் 220 கேலரி. 100 கிராம் சிக்கன் 150 கேலரி. இப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நான்வெஜ் சாப்பிட்டா உடம்பு போட்டுரும் அப்படிங்கிறாங்க. அதுவே தப்பு பேஸே. நான்வெஜ்ஜில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. பட் என்னென்னா, இப்போ குக்கிங்லேயே அவனில் வச்சு எண்ணெய் இல்லாமல் சிக்கனை அப்படியே வச்சிடலாம். ஒரு டப்பாவில் சிக்கனை நல்லா நீ உன் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு டப்பாவில் போட்டு அவனில் வச்சு 10 நிமிஷத்தில் வெளியே எடுத்துட்டேன்னா எண்ணெய் போயிடுது, அதில் எண்ணெயே இல்லை. அந்த சிக்கனில் கேலரியும் கம்மி, உடம்புக்கு ப்ரோட்டீன் வந்துடுது, நல்லதாகவும் ஆயிடுது. இது ஒன்று. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மாடிஃபிகேஷன். ரெண்டாவது, நான் போன தடவை சொன்னேன், அரிசி தான் எதிரி மனுஷனுக்கு. கொஞ்சமாக சாப்பிட்டா நல்லது, நம்ம கொஞ்சமாக சாப்பிட மாட்டோம். அப்போ என்னவா மாறிக்கணும்? ஒன்று வரகு, இல்லைன்னா திணை, குதிரவாளி, சாம அரிசி. இது எல்லாமே அரிசின்னு சொல்லுவோம், பட் அரிசி கிடையாது. தே ஆர் ஆல் மில்லட். இந்த மில்லட்டை வச்சு சமைச்சு பாருங்கள். இந்த மில்லட்டை வச்சு வெண்பொங்கல் பண்ணுங்கள், இந்த மில்லட்டை வச்சு சக்கரை பொங்கல் பண்ணுங்கள், இந்த மில்லட்டை வச்சு பிரியாணி பண்ணுங்கள். எல்லாமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் குறைவாக வரும், பட் கேலரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அரிசிக்கும் இதுக்கும் எவ்வளோ கேலரி வித்தியாசப்படுது பாருடாமா. அரிசி 100 கிராம் அரிசி 320 கேலரி. 320 கேலரி. அதை அவிச்சு அதை எடுத்து அதில் உப்பை போட்டு அதில் இன்னும் கொஞ்சம் கேலரியை கூட்டி கொண்டாந்துருவோம் நம்ம. 100 கிராம் சாம அரிசி, 100 கிராம் குதிரவாளி, 100 கிராம் திணை, இந்த மில்லட் எல்லாமே 62 கேலரி. 320 கேலரி எங்கே இருக்குது, 62 கேலரி எங்கே இருக்குது? அப்போ சமையலில் இதை ஒரு சேஞ்ச். ஒன்று, எண்ணெயில் வறுக்கிறத நேராக அவனில் வச்சு எடுத்து பாருங்கள், நல்ல பர்ஃபெக்டாக ஆரம்பிச்சிருண்டா. நம்ம உடம்பே ஃபிட்டாக ஆரம்பிச்சிருண்டா. ப்ரோட்டீனும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, ஃபிட்னஸும் வந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இது எல்லாம் சொல்லிடுறோம், இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம். இது சேஞ்ச் பண்ண பிறகு எனக்கு உடம்பை குறைக்க முடியவில்லை, இல்லை என்னால்
எதுவுமே ஷெட்டிங் ஆகலை அப்படின்னா எக்ஸசைஸ் அடுத்த கட்டம். எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, எக்ஸசைஸ்னு உடனே ஒரு ஆள் ஒரே வேகம், இல்லைன்னா ஒரு ஆள் ஒன்றும் இல்லாமல் சும்மா இப்படியே தவக்கா மாதிரி நடக்கிறது, ஒரு ஆள் சிறுத்தை மாதிரி ஓடணுங்கிறது. நம்ம சிறுத்தையும் கிடையாது, தவக்காவும் கிடையாது. சிறுத்தை வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுதுங்கிறக்காக நம்ம 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடணும்னா எலும்பு முட்டுக்கிட்டு எல்லாம் கலண்டு கீழே ஓடி போயிடும். ஸோ அந்த வேகத்தில் போகக்கூடாது. நிறையா கிலோமீட்டர் போனேன், நிறையா நடந்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளவும் போகக்கூடாது. அதாவது 35 நிமிஷம் முரட்டுத்தனமான நடை, கை கால் ஆட்டிக்கிட்டு அப்படி வேகமாக 35 மினிட்ஸ். 35 மினிட்ஸுக்கு 500 கேலரி போச்சு. 35 மினிட்ஸுக்கு 500 கேலரி போயிடுச்சு. அதாவது 35 மினிட்ஸுக்கு 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் நடப்போம். நான் சொல்கிறது வேகமான நடை, தவக்கா நடைக்கு இல்லை, இதெல்லாம் வேகமான நடைக்கு. சரி, நான் மெதுவாக தான் நடக்க முடியும், எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, இது இருக்குது அப்படின்னா அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கணும். 1 மணி நேரம் நடக்கணும். 1 மணி நேரம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு 500 கேலரி போயிடும் ஒரு நாளைக்கு. 500 கேலரி ஒரு 17 நாளில் 1 கிலோ போயிடும். நிச்சயம் டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து டயட் எல்லாருக்குமே ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், அண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயமும் கூட. நிறைய சாப்பிட்ணுங்கிற ஆசை இருந்தாலும் ஒரு பக்கம் எடை கூடக்கூடாதுங்கிறதுலையும் கவனமாக இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் கொடுத்த குறிப்புகள் மிகவும் உதவியாக இருந்திருக்கும். இன்றைய ஹலோ டாக்டரில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். தேங்க்யூ. நேரில் இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர் வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம தேவைப்படுற ஒரு விஷயமும் கூட இது. நிறைய சாப்பிடணும்னு நினைப்போம், ஆனால் தேவையில்லாத உடல் எடையை அது கூட்டுவதாக அமையும். அப்படி இல்லாமல் சரிவிகித உணவுகளை எப்படி எடுத்துக்கலாம்ங்கிற தகவல்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.